ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போது ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான அப்படின்னு இருக்குன்ற மாதிரி ஒரு ரெசிபி. என்னடா இஞ்சி வச்சு என்னத்த ரெசிபின்னு யோசிக்காதீங்க. இன்னத்துக்கு எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. வேற ஒன்றும் இல்லை, நம்ம பண்ண போகிறது இஞ்சி ஊறுகாய். இஞ்சி ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, இஞ்சி ஊறுகாய்க்கு தேவையான பொருள் 1 kg இஞ்சி நான் நறுக்கி வச்சுருக்கேன். கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த புளி 1/4 kg எடுத்துருக்கேன். நான் 1 kgக்கு 1/4 kg எடுத்துருக்கேன். பாருங்க, இது வெந்தயம் 1 ஸ்பூனு, ஜீரகம் வந்து 2 ஸ்பூனு, கடுகு 1 ஸ்பூன், அப்புறம் வினிகர் எடுத்துருக்கேன். நான் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ண இல்லை நான் எதுக்கு எடுத்துருக்கேன்னா, புளி வந்து தண்ணியில் ஊற போட்டாக்க ஊறுகாய் கெட்டு போயிடும். அதனால நான் என்ன பண்ணேன், வினிகரில் ஊற வச்சுருக்கிறேன். அடியில் இது பாருங்க ஊறி இருக்கு. இப்போ நம்ம எப்படி ருப்புறதுன்னு வைக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நான் இஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் இஞ்சி கூடவே புளியும் சேர்த்துக்கிறேன். எதுக்குன்னா அதில் தண்ணி வினிகர் ஊற்றி ஊற வச்சிருக்கேன் இல்லைங்களா, அதுக்கோசரம் நான் இஞ்சி கூட சேர்த்துக்கினா உங்களுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகும். பாருங்க, இந்த மாதிரி ரெண்டும் சேர்த்து ருபிக்கலாம். நம்ம ஊறுகாய் தாளிக்க எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இந்த நார்மல் எண்ணெய் கூட என்ன சேர்த்துக்கிறேன்னாக்கா, எள்ளெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஊறுகாய்க்கெல்லாம் எள்ளெண்ணெய் கடுகு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கினா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கடுகு சேர்த்துக்கலாம். பாருங்க, கடுகு பொரிஞ்சுன்னு இருக்கு. இப்போ நான் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே இப்போ இப்படி வாங்க கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு இப்போ நம்ம கலரி விட்டுக்கலாம். நான் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு இது நீங்கள் பார்த்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கலரி விட்டுக்கலாம். நல்லா கிட்டே நின்று கலரினே இருக்கணும். தீப்பு அடியில் தீயக்கூடாது, கருகிடக்கூடாது. பாருங்க, மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும். ஒருத்தர் காரம் அதிகமாக தேவை. ஊறுகாய் காரம் நல்லா நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்க, நம்ம இதை வறுத்துக்கலாம். கடுகு வெந்தயம் சீரகம் 3 சேர்த்து நல்லா இப்போ வறுத்துக்கலாம். பொன்னிறமாக எல்லாரும் மாற வரைக்கும் வதக்கணும் இல்லைம்மா. பாருங்க மக்களே, பட் பட்டுன்ற சவுண்ட் கேட்குதுல, அந்த அளவுக்கு வறுக்கணும். பாருங்க, நம்ம இந்த அளவுக்கு வறுத்துருக்குறோம். எல்லாம் கடுகு வெந்தயம் சீரகம். இப்போ நம்ம இதை ஃபைன் பவுடர் பண்ணிக்கலாம். நம்ம இஞ்சி ஊறுகாய்க்கு ஒரு இஞ்சி டைரெக்டாக சேர்த்தோம்னா ரொம்ப ஒரு மாதிரி காட்டாக இருக்கும். அதனால நான் கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு 10 பழம், அது கூட வெல்லம் சேர்த்துக்கினா அப்போ இஞ்சியோட கசுப்பு தெரியாது உங்களுக்கு. அதனால நான் லெமனும் வெல்லமும் சேர்த்துருக்கேன். இதை லைட்டாக வச்சு சூட் பண்ணி லோ ஃப்ளேமில் நல்லா லைட்டாக சூட் பண்ணி அதை மெல்ட் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக அந்த பிக்கலில் சேர்த்துக்கலாம் நம்ம. அப்போ உங்களுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். பிக்கலில் சேர்த்துட்டு எவ்வளோ நேரமாக குக் பண்ணணும்? அது வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த திரண்டு வரணும், அல்வா போல் வரணும், அது வரைக்கும் பதம். ஆமாம் மக்களே, அது நல்லா ஒரு மாதிரி திக்காக ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு சேம் அல்வா பண்ணும்போது எப்படி அது திரண்டு அப்படி மாதிரி நல்லா அப்படி வருமோ அந்த பதத்துக்கு வந்தப்போ அது ஃபினிஷிங் ஸ்டேஜ் முடிஞ்சிடுது. பாருங்க, இப்போ நம்ம பொடி ஆட் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளோட ஃபைனல் டச்சு. இது எவ்வளோ நேரம் குக் பண்ணணுமே? ஆல்மோஸ்ட் இந்த பாருங்க, நான் எப்படின்னு சொல்கிறேன். இது எடுக்கிறேன்னா அப்படி போடும்போது இப்படி ஒட்டக்கூடாது, இன்னும் ஒட்டாமல் வரணும். இன்னும் இருக்குது, இன்னும் ஃபினிஷிங் ஸ்டேஜ் இல்லை. இது பாருங்க, நான் இப்படி காமிக்கிறேன். இப்படி எடுக்கும் போது திரண்டு அப்படியே அல்வா போல் வரணும். எப்படி அப்படி அல்வா போல், அதுதான் ஃபினிஷிங் ஸ்டேஜ். இன்னும் இப்போ எவ்வளோ நேரம் குக் பண்ணுவோம்மா? இங்கே காமி. நான் ஜஸ்ட் இப்படி எடுக்கும் போது அது வரணும். இந்த எடுத்துட்டு தான் இப்படி வரணும். அது கடாயில் ஒட்டிருக்கா பாரு.
இங்கே பாரு கடையில் ஒட்டிருக்கா இல்லை ஏன்னா இஞ்சி இஞ்சியெல்லாம் நல்லா எவ்வளோ நீங்கள் இது பண்ணுற ஃப்ரை பண்ணுற அப்போ ஊர்க்கார் வந்து எவ்வளோ 1 வருஷம் ஆனால் கூட உங்களுக்கு கெடாது. ஓகே, சூப்பராக இருக்கும். சூப்பராக வேறு லெவலில் நம்மளோட இஞ்சி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார். நம்ம இன்னொரு புது வீடியோவில் ஒரு புது டிஷ்ஷோட மீட் பண்ணலாம். டாடா பாய்.